ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா ஆந்திரா ஸ்டைல் மிரப்பக்காய கோடி வெப்புடு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் முந்திரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்தால் போதும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனோட. தண்ணி எதுவும் ஊற்றாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ சிக்கன் ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாலாம் நல்லா சிக்கன்ல இறங்கணும். தண்ணி எதுவும் ஊற்றாம கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூள் விட்டுடலாம். ஒரு கிளறிட்டு இப்போ இறக்கிடலாம். நம்ம கோடி வெப்புடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கோடி வெப்புடுவை ரைஸ்க்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வடையா, மசால் வடை, மசால் வடையா, அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.